உங்க ஏஜ்ல வந்து நீங்க சூப்பர் ஸ்டார் வந்து ரொம்ப ஓல்டா தான் இருக்கும். பட் இதுல சூப்பர் ஸ்டாரோட வயசு தெரியுதா? அதெல்லாம் நான் சிங்கமா நடந்துறேன். சிங்கமா நடந்தேன். இந்த கிளைமேக்ஸ்ல சூரட்லாம் போனது பா தேட்டரே அதிருது. பயமா இருக்கு. நெல்சன் கம்பேக் இருக்கு. நெல்சனோட கம்பேக்லாம் எதிர்பார்த்தாங்கல்ல. நெல்சனுக்கு ஒரு நல்ல கம்பேக். ஸ்க்ரீனை பார்த்தா தெரிஞ்சு நெல்சன் பற்றி யாரெல்லாம் பேசினாங்களோ நெல்சனுக்கு தரமான கம்பேக். வணக்கம் தலைவர் சொந்தங்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிலர் படம் வந்து 1 இயர் வந்து ஆயிடுச்சு. அதை வந்து செலிப்ரேஷன் வந்து நிறைய பேர் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ட்விட்டரை வந்து எக்ஸாம் மாற்றிட்டாங்க. அதில் வந்து நிறைய பேர் டேக் போட்டு நிறைய வந்து சக்ஸஸ்ஃபுல் வீடியோஸ்லாம் வந்து ட்ரெண்ட் பண்ணிக்கிருந்தாங்க. அதில் எனக்கு பிடிச்ச வீடியோ வந்து இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ரியாக்ஷன் பண்ண போகிறேன். நீங்கள் எல்லோரும் ஒரு சில பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன பையன் வந்து ஒரு ஒருத்தர்கிட்ட வந்து பேட்டி கொடுக்குற வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ இன்னமும் நிறையா பேரோட ஃபேன்ஸுக்கு நின்று பேசும். அந்த மாதிரி ஒரு ஸ்பீச்சாக இருக்கும். அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா வயசு ரொம்பவே கம்மியாக இருக்கும். வீடியோவில் போகும்போது அந்த பையனோட ஏஜும் நான் சொல்கிறேன். அந்த பையன் பேசினதை நம்ம ரியாக்ட் பண்ணுவோம் நம்ம சேனலில். ஓகேவா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க ரியாக்ட் பண்ணலாம். படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சூப்பர் ஸ்டார் எப்படி பண்ணிருக்காரு? சூப்பர் ஸ்டார் இருந்தாலே போனா நல்லா தான் இருக்கும். அப்படிங்களா? அவரோட ஃபேன் நான். ஆக்சுவலி உங்க ஏஜ்ல வந்து நீங்க சூப்பர் ஸ்டார் வந்து ரொம்ப ஓல்டா தான் இருக்கும். பட் இதுல சூப்பர் ஸ்டாரோட வயசு தெரியுதா? அதெல்லாம் நான் சிங்கமா நடந்துறேன். ஏன்னா வயசு தெரியாது, சிங்கமா நடந்தேன். இந்த கிளைமேக்ஸ்ல சூரட்லாம் போனது பா தேட்டரே அதிருது. பயமா இருக்கு. வயசுன்னு சொன்னோடனே அந்த பையனோட ஃபேஸ் ரியாக்ஷனை பார்க்கணுங்க. அவனுக்கே வந்து என்னடா தலைவர் இப்படி பேசுகிற மாதிரி இருக்கும். அவ்வளோ வெறித்தனமான ஃபேனாக இருப்பான் போல். இந்த கிளைமேக்ஸ் சீனில் அந்த சுருட்டை போடுவார் பாருங்க, தேட்டரே அதுன்ற ஒரு சூப்பரான விஷயத்தை சொன்னாங்க. உண்மைக்கும் இப்போயும் அந்த படம் வந்து ரீரிலீஸ் பண்ணாங்கன்னா படம் முழுக்க முழுக்க அதிரிக்கிட்டே தான் இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு படம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவனுக்கு பிடிக்குதோ இல்லையா, எனக்கு தலைவர் பிடிக்கும். நெல்சன் டைரக்டர்ல அடிச்சாம் பாருங்க தலைவனை. எவனுக்கு பிடிக்குதோ இல்லையோ எனக்கு என் தலைவனை பிடிக்கும்ன்ட்டு ஒரே வார்த்தைக்கு எல்லாருக்குமே இங்கே நிறைய பேரோட தலைவர் ஃபேன்ஸுக்குமே அதே ஒரு எண்ணம் தான். இந்த வயசுலையும் வந்து தலைவர் வந்து கலக்கிக்கிட்டு இருக்காருங்க. எப்படி பண்ணிருக்காங்க? போன படத்துல இந்த படத்தை பிடிச்சிருக்காங்க. ஒரு விஷயம் அப்படி இருக்கணும். சரியா இருக்கு. பீஸ்ட் படம் பார்த்தா ஒரு மாறு இருந்துச்சு, பயமா இருந்துச்சு. இங்கேயும் தாக்கப்பட்டாரா? படம் நல்லா இருந்தாலும் வந்திருப்பேன் தலைவருக்காக. அன்றும் இன்றும் ஒரே சூப்பர் ஸ்டார், ஒரே சூப்பர் ஸ்டார் தான். அடுத்து எவன் வந்தாலும் சூப்பர் ஸ்டார் தான். ஒரு ஒருத்தர் மட்டும் தான் தலைவர் தான். ஒரு தலைவரோட ஏஜ், அவரோட வயசு வந்து இதுல தெரியுதா? சுத்தமா தெரியல. அதான் சிங்கமா இல்லையா? உங்க வயசு என்ன தம்பி? என் வயசுல 13. உங்களுக்கே வந்து ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும். ஆமா, சின்ன வயசுல வீட்டுல எல்லாமே தலைவர் பண்ணலாம். இப்போ போயிட்டு வந்து படம் பிடிச்சிருந்துச்சு, திருப்பி 1 மணி ஷோக்கு டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன். அதாவது ஒரு 13 வயசு பையனையும் அவரோட காந்தத்தால் இழுக்கிறது நம்ம தலைவர் ரஜினி சாரா ஒருத்தரால் மட்டும்தாங்க முடியும். இந்த ஏஜ்லேயும் இந்த ஒரு சின்ன சின்ன ஃபேன்ஸு கூட அவரை வந்து ரசிக்க வைக்கிறார்ல, அதனால தாங்க அவர் இன்னமும் சூப்பர் ஸ்டார். அவர் இன்னமும் நிரந்தரமாக அவர் என்றைக்குமே அவர் மட்டும்தான் சூப்பர் ஸ்டார். அந்த பையனோட ஸ்பீச்சில் நம்ம கேட்டிங்களே எப்படி பேசுகிறான் பாருங்கள். வெறும் 13 வயசு தான் அந்த பையனுக்கு. அது வேற இல்லாமல் இன்னொரு டிக்கெட்டு அவன் எடுத்திருக்கான். 2வது ஷோக்கே வந்து அப்பயே வந்து அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் ஷோவும் பார்த்துட்டு செகண்ட் ஷோக்கு வந்து படம் இல்லாதுன்னு சொல்லி வேகமாக எடுத்துகிட்டு இருக்கான். என்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு தீவிர ஃபேன்ஸ் இருக்கும்போது நம்ம தலைவருங்க என்னங்க கவலை, நல்லதாக இருக்கும். இன்னொரு ஒரு மாதம் ஆரம்பிச்சு வாங்க பார்க்கலாம். நெல்சன் கம்பேக் இருக்கு. நெல்சனோட கம்பேக்லாம் எதிர்பார்த்தாங்கல்ல. நெல்சனுக்கு ஒரு நல்ல கம்பேக். ஸ்க்ரீனை பார்த்தா தெரிஞ்சு நெல்சன் பற்றி யாரெல்லாம் பேசினாங்களோ நெல்சனுக்கு தரமான கம்பேக். நெல்சன் மிரட்டி விட்டுருக்காப்புல. எல்லாருக்கும் பிடிச்ச நெல்சன் அவர்கள் அரங்கத்துக்குள்ள வரப்போறாரு. அபமான மனசார இன்வெஸ்ட்மென்ட். அந்த பாட்டு இப்போ கேட்டால் கூட அந்த செலிப்ரேஷனோட கேட்கும்போது அப்படியே இன்னும் எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகுதுங்க. இப்போ எனக்கு அந்த மாதிரி ஒரு வெற்றிங்க படமே. இந்த வாட்டி குறிப்பு
சொல்கிறது, தலைவரை எப்போ பார்த்தாலும் கூஸ் பம்ப்ஸ் தாங்க. இப்போ என்னங்க 1 இயர் ஆகியும் இப்போ அவங்க நிறையா வந்து எடிட் பண்ணி நிறையா வந்து போட்டாங்க. எனக்கு பிடிச்ச அந்த 2 வீடியோவில் ரியாக்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் மறக்காமல் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி ஜெயிலர் 2 வந்து வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு நான் நேற்றைய வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போதைக்கு அந்த வீடியோ அந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்து வராது. ஏன்னா 2 படம் இருக்குது. அது முடிச்சக்கப்புறம் தான் கண்டிப்பாக வரும். ஜெயிலர் 2லையும் நம்ம தலைவரை வச்சு நம்ம நெல்சன் கலக்கியிருப்பார்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி உங்களுக்கு அந்த படத்தை பற்றி ஏதாவது ஒரு இது இருந்துச்சுன்னா மறக்காமல் அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் வந்து புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே மாதிரி பெல் ஐக்கன் இருக்குது, அதையும் வந்து கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.